டேய் மாப்பிள்ள பாத்தியாடா எங்க ஃப்ரெண்டு ஊர் எப்படி இருக்குதா? டேய் ஃப்ரெண்டு ஊர் வேற கூட்டின்னு வந்துட்டேன். குளம் வேற இருக்குது, குளத்தில் கிளத்தில் தள்ளி விட்டு போறா. எனக்கு வேற நீச்சல் தெரியாது மாப்பிள்ள. என்ன மாப்பிள்ள இப்படி பயப்படுறா? உங்ககிட்ட உஷாரா இருக்கணும், ஏன்னா நீ மோசமானவன். நீ இப்படியே பேசுனீரு. இவன் இங்கதான் குளத்தாண்ட வர சொன்னா, எங்க இருக்கிறானே தெரியலையா? மாப்பிள்ள அங்க யாரும் இருக்கிற மாதிரி இருக்குதே, வா போய் பார்க்கலாம். வா மாப்பிள்ள, உனக்கு எனக்கு ஒரு பந்தயம். நான் உனக்கு 100 ரூபாய் தரேன். இந்த தண்ணியில மூழ்கி அந்த கரைக்கு வந்துடுறியா நீ? ஆனா என்ன சோக்கா என்ன போட்டு தள்ளுறதுக்கு பிளான் பண்ற பத்தியா? சும்மா ஜோக்குடா, எல்லாத்தையும் சீரியஸா துப்பான். வாடா. ராஜாத்தி என்ன காணாத நெஞ்சம் காத்தாடி போலாடுது. காத்தாடி போலாதுதா? என்ன பெருசுக்கு லவ் ஃபீலியரா? அப்படிதான் நினைக்கிறேன். என்னப்பா எந்த ஊர் நீங்க? தாத்தா, நாங்க சென்னையில இருந்து வரோம். இங்க என் ஃப்ரெண்டு கௌதம் இருக்கான். அவங்க வீடு எங்க இருக்குன்னு தெரியுமா? கௌதமா? அந்த பையன் செல்லோட திட்டு பையனாச்சே. புத்தி காமிச்சு பத்தியா? சரியான திட்டு நாம அவன். டேய் அவனா இருக்காதடா, வேற யாரையா சொல்றாரு இவரு. கரெக்டா தான் சொல்றாரு. எல்லாம் கோத்து விட்டு போயிடலான்னு பாக்குறேன் நீ. டேய் கம்னுறா. தாத்தா, கௌதம் தாத்தா ஹைட்டா இருப்பானே. ஓ, அவனை கேக்குறியா? பாரு நோ சொன்ன மூஞ்சி மல்லிய குத்துருப்ப. அவனே தான். அவனை தெரியாதுப்பா. மாப்பிள்ள அவருக்கு தெரியாது போகுது மாப்பிள்ள. பாரு நம்ம வேற யாருக்கிட்ட கேட்கலாம். நேத்த கேட்கலாமோ? சரி வாப்பலாம். என்னப்பா போயிருந்தீங்க? நான் உங்ககிட்ட பேசியிருந்தாக்கா மட்டன் கறி விருந்த வைக்க போறா. அட போயா. போய்ப்பா பாத்தியா, அது எகுதாலுமா பேசுதா? மாப்பிள்ள பால் மாப்பிள்ள இருந்தாலும் தென்னாட்டுல பேசுறான். டேய் மாப்பிள்ள கம்முன்னு வாடா. சண்டை எதனா வச்சாக்கா கோணில கட்டி குளத்துல இறக்கிடுவாங்க. ஐயோ வா. வலுக்கட்டாயமா கூப்பிட்டுக்கிறேன். நம்ம ஊரை பார்த்து அவனுக்கு ஆச்சரியம் பண்ணணும். அதெல்லாம் பாத்துக்கலாம் விடு. நீ உழுக்குடா முதல்ல. டேய் எங்க தண்டா கூட்டின்னு போற? எங்க தண்டா இருக்கிற உன் ஃப்ரெண்டு? மரத்துல யாரும் இருக்கிற மாதிரி இருக்குதுடா. ஏன்பா கௌதம பாத்தீங்களாப்பா? டேய் மச்சான், நான் தானே கௌதம். அதான் நான் தான். உங்க தானே தேங்கி கிடக்குறேன். என்ன வர சொல்லிட்டு மரத்து மேல ஏறி உட்காந்து கிடக்குறேன். என்ன கொழுப்பா? டேய் இல்லடா, உனக்காக தான் புளியாங்க அறுத்துனுக்குறேன். புளியாங்க அத்தனுங்கிறானா? டேய் இதுக்காக எங்க ஊர் கூட்டின்னு வந்தா? இருற மாப்பிள்ள, எங்க ஊர்ல புளியாங்க எல்லாம் டேஸ்டா இருக்கும். சாப்பிட்டு பாக்குறீங்களா? அப்படியே கழுத்துக்கு அடிப்பேன் மூஞ்ச பத்தாதுக்கா. ஏ மாப்பிள்ள வெறுப்பேத்து இருக்காத. மச்சி உன் ஃப்ரெண்டுக்கு கிராமத்து லைஃப்ல தெரியாது போல இருக்குதுடா. ஆமாண்டா, துறை பணக்கார விட்டு புள்ள. ஏசி ரூம்ல தான் வளர்ந்துவரு. நான் கலாய்க்கிறியா? தெரிஞ்சா சரி. ஃப்ரெண்டு, எங்க ஏரியால நிறைய மரம் இருக்கும். அருமையா காத்து வரும். அதே மாதிரி குளம்லாம் இருக்குது. நான் காத்து மரம் குளம் இருந்தா போதுமா? உயிர் வாழ முடியுமா? என்னப்பா பேசுற? எங்க தாத்தா ஆயெல்லாம் 95 வயசு மேல ஆகுது. இன்னும் கல்லு மறிக்கிறாங்க. எல்லாம் இந்த கிராமத்துல தான். 95 வயசு மேல நேத்து இருக்கணும் அதுங்களா? டேய் என்னடா பேசுற? அபுகுணமா? இல்ல நானா தப்பா கேட்டேன். 95 வயசுக்கு மேல இருந்துன்னா காதிக்கு போதுங்க. அட இந்தாங்கப்பா புளியாங்க, நல்லா இனிப்பா இருங்க, சாப்பிடுங்க. நானா இந்த புளியங்காய்க்கு வச்சு போய் வந்துக்கிறேன். மாப்பிள்ள ரொம்ப இன்சல்ட் பண்றாங்கடா. சாப்பிடுறா. இங்க மொத்தம் எத்தனை வீடு இருக்குது? ஒரு 150 வீடு இருக்கு மச்சி. அச்சர பக்கத்துல இருந்து எத்தனை கிலோமீட்டர் வரும் மாப்பிள்ள? அச்சிரப்பாக்கம் என்ஹெச்ல இருந்து வெறும் 8 கிலோமீட்டர் தான் எங்க திம்மபுரம் ஊரு. எங்க ஊர் ஒட்டியே ஜாக்கப் ஹை ஸ்கூல்ல இருக்குது. பரவாயில்ல. என்ன பரவாயில்ல? புளியங்க புளிக்குதுடா. புளியாங்க புளிக்காம கசக்குமா என்ன? ஆனா நீ வெறுப்பேத்துங்கிற மாப்பிள்ள. என்னண்டா கூட்டின்னு வந்தா? நான் வீட்டுல இருந்திருப்பல. அட லூசு மாதிரி பேசாதடா. எவ்வளவு நாள் தான் சென்னையிலேயே இருக்கிறது. இங்க பாடுறா எவ்வளவு அருமையா இருக்குது இடம். இங்க எப்பவுமே நல்லா இருக்கும். நாங்க இங்கதான் விளையாடுவோம். அது நாங்க டென்ட் போட்டிருக்காங்க. அங்க பிளாட் வச்சிருக்காங்க, இடம் விற்க போறாங்க. ஓ, இங்க வீடு கட்டுற இடம் எல்லாம் விக்கிறாங்களா? ஆமா, இன்னும் கொஞ்ச நாள்ல எங்க ஏரியாவே செம்மையாயிடும். பரவாயில்லையா மாப்பிள்ள, வா அந்த இடத்த பத்தி விசாரிப்போம். விசாரிச்சு என்ன பண்ண போற? அட வாடா, யூஸ் ஆகும். இங்கெல்லாம் தண்ணி வசதி எல்லாம் எப்படியா? தண்ணி எல்லாம் 30 அடியிலே இருக்குது. வாடா வாடா, பார்த்து வாடா. இடம்லாம் அருமையா குறிச்சுக்கிறாங்க. ஒண்ணு வாங்கி போடலாம் போலுக்குதா. மச்சி இங்க மொட்டை இடம் வாங்கிட்டு வச்சுக்க, நம்ம ஜாலியா விளையாடலாம்டா. உங்க கூட விளையாடுறதுக்கு இங்க இடம் வாங்கணுமா? யார் வாங்க? மாப்பிள்ள ஏன்டா உங்க வீட்டுல சோகவாசம் வச்சுக்கிற? டேய் வாடா, அங்க போய் கேட்கலாம். அடிக்கிற காத்துல தாளை சின்ன ஒண்ணு உக்காந்துக்குது பேர் மாப்பிள்ள. டேய் அவர்தா தான் இருக்கு இந்த இடம். வாடா. என்னப்பா இந்த ஊரா? இந்த ஊருனா 4 சென்ட் இடம் எங்களுக்கு நான் ஃப்ரீயாவா கொடுக்க போறா? டேய் சும்மா ஏதாவது ஒண்ணு பேசினு கிடக்காதடா. நோ நானா இடமா விக்கிறீங்க? ஆமாப்பா, ஊர் 10 ரூபாய் வாங்கிக்கிறியா?
பாத்தியா, அவன் தான் சின்ன பையன் பிளகா பையன் ஏதோ பேசுறானாக்கா, அவனை மாரி நீ என்கிட்ட பேசுற. போச்சியா தம்பி, சும்மா விளையாட்டுக்கு தான் பேசுனேன். உங்களை பார்த்தா இந்த ஊருக்காரங்க மாதிரி தெரியலையே. சென்னை நானாங்க, என் ஃப்ரெண்டு வீட்டுக்கு வந்தோம். இங்க பார்த்தா இடம் போட்டிருக்கு, அதான் விசாரிச்சு போலான்னு வந்தோம். ஆமாப்பா, அது மாதிரி இடம் பார்த்துக்கிறாங்க பாரு. அவங்களும் சென்னையில தான் வந்துக்கிறாங்க. ஓஹோ, அப்படியா? சரி, இந்த இடத்தோட டீட்டெயிலாம் கொஞ்சம் சொல்லுங்களாண்ணா. தம்பி, நம்ம கம்பெனியோட நேம் பாத்தீங்கன்னா சம்பூர்ணம் ப்ரொமோட்டர்ஸ். ஓ அப்படியா? மத்த டீட்டெயிலாம் கொஞ்சம் சொல்லுங்கண்ணா. தம்பி, ரொம்ப பேர் சிட்டி லைஃப் வாழ்ந்து வாழ்ந்து அப்படியே போர் அடிச்சு போயிருக்காங்கப்பா. அவங்க எல்லாம் சென்னையில இருந்து கொஞ்சம் அவுட்டர் வந்து வில்லேஜ் வாழ்க்கையும் நல்ல சுத்தமான காத்து இயற்கையா வாழணும்னு ஆசைப்படுறாங்கப்பா. அதுக்கு நீ நான் ஃப்ரீயாவா கொடுக்க போற அத்தா? ஏப்பா, இந்த தம்பி கூட கூட பேசினுக்குதுப்பா, பேச வேணாம்னு சொல்லுப்பா. ஏதாவது கேள்வி கேட்டாக்கா பேச வேணான்றுவேன். டேய் கம்னுறா மாப்ள. நோ, நீ சொல்லலாம். அதான் தம்பி, எங்க சம்பூர்ணம் ப்ரொமோட்டர்ஸோட குறிக்கோளே என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம நம்மாழ்வார் சொன்ன மாதிரி ஒவ்வொரு மனைக்கும் சுத்தி 10 மரத்தை நட்டு தரும்பா. மத்த மட்டும் நட்டு போட்டா போதுமா? அது காஞ்சி போயிடாதா? அதெல்லாம் நாங்க பராமரிச்சு தருவோம்பா. ரோடு நீட்டுக்கு 100 மரம் வைக்க போறோம். அது வேறியா? பரவாயில்லையா? இன்னொன்னு தம்பி, நம்ம அச்சரப்பாக்கம் மலைமாதா கோயில்ல இருந்து நம்ம சைட்டுக்கு வெறும் 6 கிலோமீட்டர் தான். அது வரும்போதே தெரிஞ்சிச்சு. அப்புறம் இங்க ஏதோ ஸ்கூல் இருக்குன்னாங்க. அப்படியே கொஞ்சம் பின்னாடி திரும்பி பாருங்க தம்பி, நம்ம ஜேக்கப் இன்டர்நேஷனல் ஸ்கூல் தெரிந்து பாருங்க. ஆமா தெரிது. பாத்துட்டீங்களா? மத்த டீட்டெயிலாம் கொஞ்சம் சொல்லுங்கண்ணா. நம்ம சைட்டு பாத்தீங்கன்னா மினிமம் 800 ஸ்கொயர் ஃபீட்ல இருந்து மனை இருக்குப்பா. சூப்பர். தண்ணி வசதி எல்லாம் எப்படின்னா? 30 அடி தோண்டா இளநீர் மாதிரி தண்ணி வரும்பா. அப்ப இளநீர் வாங்கி குடிக்க தேவையில்ல, இங்க இருக்கிற தண்ணி குடிச்சிடலாம். அப்படித்தானே சொல்ற? நீ குறுக்க பேசாதப்பா, நான் பொதுவா ஒரு இதுக்கு சொன்னேன். தண்ணி வரும்னு சொல்லு, அதுக்காக இளநீர் பதிலா சொல்லாத. அண்ணா அவன் கெடுக்கிறான், நீங்க சொல்லுங்கண்ணா. அப்புறம் தம்பி, இந்த இடம் பாத்தீங்கன்னா டிடிசிபி ரேரா அப்ரூவ்டு. டிடிசிபி ரேரா அப்ரூவ்டா? சூப்பர். அப்புறம்னா இன்னொரு முக்கியமான விஷயம் தம்பி, நாங்க லோன் ஆஃபரும் 80% வரையும் பண்ணி தரோம் உங்களுக்கு. எல்லாம் ஓகேண்ணா, ரேட்டு மட்டும் கொஞ்சம் சொல்லுங்கண்ணா. ரேட்டு சொல்றதுக்கு முன்னாடி இன்னொரு முக்கியமான விஷயத்த சொல்லிடுறேன் தம்பி. பத்திரப்பதிவு இலவசம், பட்டமும் இலவசம். ஏன் மணி இலவசமா குத்துறான்? உனக்கு அந்த பக்கமா ஒரு கோயில் கட்டிடுறான். ஏற்கனவே அங்க கோயில் இருக்குது, நீ வெறுப்பேத்தினுக்காத, கம்முனு. இவன் ஒருத்தன் கூட பேசினு இருப்பான். என்ன இடத்தோட ரேட்டை சொல்லலாம் தம்பி. ஸ்கொயர் ஃபீட் ரேட் எல்லாம் இவ்வளவு இல்ல தம்பி, இவ்வளவுதான். ஒரு ஸ்கொயர் ஃபீட் ரேட்டு 425 ரூபா மட்டும்தான். இதுலயே உங்களுக்கு லோன் ஆப்ஷன் பண்ணி தரோம், பட்டா இலவசம், ரீசேஷன் இலவசம், மனைய மெயின்டெனன்ஸ் பண்றோம், மனைய சுத்தி மரக்கன்றோம் நட்டு தரோம். இவ்வளவு விஷயம் பண்றேன் தம்பி. மச்சி, இவ்வளவு கம்மியாகுது, இடத்த ஒண்ணு வாங்கி போடு மச்சி. ஆமா, இந்த ஆள் சொல்றது பார்த்தாக்கா ஒரு 4 லட்சம் வந்துடும். உடனே வாங்கிட முடியுமா? தம்பி, 4 லட்சம் ரூபாய் இல்லப்பா, வெறும் 3,40,000 தான்ப்பா ஒரு மனையோட ரேட்டு. பரவாயில்லையா மாப்பிள்ள? என்ன பண்ணலாம்? என்ன பண்ணலாம்னாக்கா, எப்படியாவது ஒண்ணு வாங்கிடலாம் மாப்ள. எவ்வளவோ செலவு பண்றீங்க, இந்த மாதிரி ஒரு மனையை வாங்கி போட்டீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். என்ன பாக்குறீங்க, இருக்கிற உண்மையை நாங்க சொல்லிட்டோம். நாங்க சொல்றோன்றதுக்காக நீங்க இடம் வாங்கணுன்ற அவசியமே இல்ல. வந்து இடத்த பாருங்க, பிடிச்சிருந்தா இடத்த வாங்குங்க. சம்பூர்ணம் ப்ரொமோட்டர்ஸ், நிலமும் வளமும் பெற்று வாழுங்கள். ஆனா இந்த ஊர் பேர் கொஞ்சம் சொல்லுங்கண்ணா. 114 விலங்காடுப்பா. விலங்காடு. ஆப்பிள போட்டு பாருங்க, டக்குன்னு இடத்த வந்து பாருங்க. ஸ்கிரீன்ல நம்பர் பாருங்க, ஐசகாரன் கால் பண்ணுங்க, அவரே வண்டி அனுப்பிச்சு விடுவாரு. வா மாப்பிள, இடத்தெல்லாம் போய் பார்க்கலாம். போங்க, போய் பாருங்க.